நீ நான் காதல் சீரியலில் என்ன நடக்கும் இன்னிய எபிசோடு அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே நல்லாவே தெரிஞ்ச விஷயந்தாங்க. இங்கே ஹீரோயின் அவ்வளோதான், நமக்கு வேலை போயிடுச்சு, இதுக்கப்புறம் நமக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டம்தான் அப்படின்னு ஹீரோயின் நடந்ததை எல்லாமே தன்னோட அக்கா கிட்ட சொல்லிட்டு, எனக்கு வேலை இல்லை அப்படிங்கிறத அத்தை கிட்ட சொல்ல வேணாம், நான் இன்னும் 2-3 நாளுக்குள்ளே இன்னொரு வேலையில் சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு என்னோட நான் அந்த பொண்ணுக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், என்னோட வாக்கு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொன்னதுனால ஹீரோவுக்கும் வேற வழி இல்லை, பாட்டி மேலே தான் ரொம்ப பாசமாக இருக்கிறார், பாசமாக இருக்கிறார் இல்லையா. ஸோ அதனால் பாட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு திருப்பியும் வேலைக்கு வந்தால் நான் வேலைக்கு வர வேணான்னு சொல்ல மாட்டேன், அந்த பொண்ணு வேலையில் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வேலைக்கு திரும்பியும் வர்றதுக்கு சம்மதம் தெரிவிச்சிடுறாரு. ஸோ இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும் இல்லையா. இங்கே மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவோட பாட்டியும் அக்காவும் ஹீரோயினை பார்த்து நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்லி, அதனால் நீ வேலைக்கு போ, என் பேரன் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ என்ன நடக்கும், ஹீரோயின் ஆரம்பத்தில் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க, எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீ போ அப்படின்னு ஹீரோவோட பாட்டியும் அக்காவும் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நாளைக்கு தான் தெரியும். இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இங்கே ஹீரோயினோட அக்காவுக்கும் ஹீரோவோட தம்பிக்கும் ஒரு ரொமான்ஸ் போயிட்டு இருக்கு இல்லையா. அவ்வளோ சீக்கிரத்தில் இவங்க 2 பேர்த்துக்குள்ளே எப்படி பிடிச்சி போச்சு அப்படிங்கிறது தான் தெரியல. நம்ம ஹீரோவோட தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலுசு வாங்கிக்கிட்டு வந்து ஹீரோயினோட அக்காவுக்கு ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. அதை அவங்க வாங்கி பார்த்துட்டு ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. இன்னும் எபிசோடை பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.